கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஏசாயா 60:2. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். மகிமை காணப்படும். ஏனென்றால் உங்கள் மேலே கர்த்தருடைய பிரகாசம், அவருடைய மகிமை, அவருடைய ஒளி உங்கள் மேல் வீசப்போகுது. ஏனென்றால் இருள் பூமியை மூடுதான், ஜனங்களையும் மூடிடுதான். காரிருள் இன்றைக்கி பூமியை மூடுது, ஜனங்களை மூடிடுது. இருளான ஒரு காரியம். இருட்டுக்கு என்றைக்குமே அதுக்கு ஒரு விடுதலை கிடையாது இல்லையா? அது இருளில் போய் நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ வெளிச்சம் வரணும், அப்போ பிரகாசம் காணப்படணும். யாருக்கு என்ன மாதிரி இருள் இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு நெருக்கம், ஒரு கஷ்டம் இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், ஆனாலும் நீ எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். தேவன் சூரியனை போல பிரகாசிக்கிறவர் இன்றைய தினம் உன்மேல் உதிப்பார். அவர் உனக்கு இருளை வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக்கப்படும், உங்களுக்கு ஒரு பிரகாசம் காணப்படும். அவர் உங்கள் மேல் உதிப்பார், உங்கள் மேல் அவருடைய மகிமை காணப்படும். விசுவாசிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்க. இன்றைய தினம் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போட போகிறார். ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். அற்புதத்தின் நாளாக இன்றைக்கு வைக்க போகிறார். இந்த காலை வேளையில் தேவன்கிட்ட உரிமை பாராட்டி ஜெபம், ஆண்டவரே என்னை நீங்கள் பிரகாசிக்க முடியாது செய்யுங்க, இருள் என்னை விட்டு நீங்கணும், வெளிச்சம் பிரகாசிக்க கர்த்தர் கிருபை தாங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.